கெலியா நகருக்கு சென்று நாங்கள் அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு பிரியாணி விருந்தை கொடுத்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் சந்தோஷத்தை கண்ட பொழுது இல்லை எங்களுடைய இனத்தில் மக்கள் நாங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் பண்ணணும் அப்படி எந்த விதமான சலைச்சலும் இல்லாமல் சகோதரர் ரஸ்மின் அவர்களும் அதே போல அனாஸ் அவர்களும் என்னிடம் கேட்டது ஏன் நம்ம இதை இங்கேயே செஞ்சுட்டு நம்ம நிப்பாட்டணும் சுரேன் ஒரு நல்ல தமிழ் ஏரியா ஒன்று அரேஞ்ச் பண்ணுங்க நம்ம எல்லாம் டீமாக போயிட்டு நம்ம இங்கே எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம பண்ணுவோம்ட்டு 20 நாளுக்கு மேலே இந்த முகாமில் இவங்க வந்து வீட்டுக்கு போக முடியாமல் இருக்காங்க. ஏன்னா அந்த ஏரியா இன்னும் அவங்களுக்கு அபாகரமான ஒரு சூழ்நிலை இருக்குது என்று சொல்லி அறிவித்திருக்காங்க. அப்போ அதனால தான் யோசித்தேன். ஏன்னா இவங்களோட வீட்டில் இருக்க அனைத்து இப்போ நாங்கள் இப்போ கொஞ்சம் உங்களை போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அவங்களோட வீட்டில் அனைத்து பொருட்களும் நாசமாக போயிருக்குது. அந்த இடத்துல போயிட்டு இவங்களுக்கு மறுபடியும் வாழக்கூடிய சூழ்நிலை இல்லை. அப்போ ஒரு வீட்டில் இருக்க சுதந்திரமும் ஒரு கேம்பில் இருக்க சுதந்திரம் கூடிய பொருளாதார உதவிகள் மூலமாக வெள்ளத்தினால் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தேடி சென்று எங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கொலம்போ, ஸ்லேவ் ஐலண்ட், SIPL சகோதரர்களும் நாமும் நம்முடைய மீடியா டீமும் இணைஞ்சு பதுல்ல, பசர, மடுல் சீமை பகுதிகளில் வந்து உணவு சமைச்சு இந்த மக்களுக்காக கொடுக்குறோம். இந்த கேம்பில் மட்டும் 475 பேர் இருக்கிறாங்க. இது இல்லாமல் இன்னும் எத்தனை கேம்புக்கு அனுப்புகிறோம்னு சொல்லுங்கள்? 150 அனுப்பியிருக்கோம். ஊவாக்கேலே சொல்லி ஒரு கேம்ப் இருக்குது. இன்னொரு கேம்புக்கு 110 அனுப்பியிருக்கோம். இப்படி மற்ற கேம்புகளில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் இங்கேருந்து சமைச்ச உணவுகளை அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். மொத்தமாக மண் சரிவில் அழிந்து போன பகுதிகளில் தான் ரொம்ப பரிதாபமாகவும் கவலையாகவும் இருக்கக்கூடிய நிலையில் இந்த மக்களுக்கான உணவுகளை நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறோம். இதுவெல்லாம் நம்ம செய்கிறதுக்கான காரணமே அத்தீனு நசிஹா நாங்கள் ரசூலுல்லா, மார்க்கம் என்பதே பிறர் நலம் நாடுவது தான். எனவே தான் இந்த பிறர் நலம் நாடுகிற வேலையை செய்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லா சொல்லும்போது இஸ்லாத்திலேயே ரொம்ப சிறந்தது, மிகச்சிறந்தது எதுன்னு சொல்லும்போது பசித்தவர்களுக்கு உணவு வழங்குவதுன்னு சொன்னாங்க. அந்த ஒரு பணியைத்தான் இங்கே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எனவே இந்த பணிக்காக உதவக்கூடிய சகோதரர்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் புரியட்டும். அல்லாஹு தஆலா நிறைய பரக்கத் செய்ய வேண்டும். உங்களுடைய உதவிகளை நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம். ஏன்னா வந்து பார்க்கும்போது தான் ஒவ்வொரு ஏரியாவிலையும் தவிர்க்க முடியாத அளவுக்கு நிறைய அழிவுகளோடு மக்கள் கஷ்டங்களோடு இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை நம்ம முன் வச்சுக்கிறோம். முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். வெளிநாடுகளிலிருந்து உதவிகளை வழங்க விரும்புகிற சகோதரர் முன்னால் தெரிகிற நம்முடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வழங்க முடியும். பசித்தவர்களுக்கு உணவு வழங்குகிற இந்த சிறப்பான திட்டங்களில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். இவர்தான் பிரதர் நௌஷாத். வாங்க. இவர் தான் நமக்கு ஏற்கனவே கெலியோயில் ஒரு ஊருக்கே ஒரு சமையல் போட்டோம். அதையும் செஞ்சது இவங்க தான், இவங்களுடைய டீம். இங்கே வந்து சமையல் பண்ணியிருக்கிறதும் இவங்க தான். மாஷா அல்லாண்டு சமையலில் ஒரு கிங் தான். ஆனால் எவ்வளவு கிங்காக இருந்தும் வேலையில் தியாகம் வேணும். அந்த தியாகம் இந்த டீமில் இருக்குது. மாஷா அல்லாண்டு நல்ல தியாகத்தோடு பண்ணுறாங்க. மேலே மன சந்தோஷமாக இருக்குது. காரணம் ஒரு தமிழ் இளைஞனாக இந்த என்னுடைய நாம் எல்லாம் இலங்கையர்கள் தான். என்னுடைய இந்த தமிழ் சமூகம் தற்பொழுது கருகின்ற இந்த துயரத்துக்கு முஸ்லீம் இளைஞர்கள் எல்லோரும் என்னோட கைகோர்த்து வந்து இன்னைக்கு 2 நாள் இங்கே நாங்கள் ஸ்டே பண்ணி. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஒரு மலைக்கு மேலால் ஏறி 160 குடும்பங்களுக்கு உலருணவு பொதிகளை கொடுத்தோம். அப்போ நீங்கள் சொன்னீங்க இதமாய் சந்தோஷம் என் வாழ்க்கையில் அடையலை. அப்போ இதுவும் அதே சந்தோஷம்தான். இன்னும் மீக்கிறவங்க இன்னொரு ஏரியாவில் மீக்கிறாங்க. அவங்களுக்கு இதே மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது இன்ஷா அல்லாஹ் ஐடியாவில் இருக்கிறோம். அதையும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். சொல்ல இல்லாத இதொண்டு சொன்னால் ஆட்களோட வீடுகள் எல்லாம் முடிஞ்சு அது சொல்ற வீட்டில் ஒன்றுமே இல்லை, மண் மட்டும்தான் இருக்குது வீட்டுள்ளுக்கு. இப்போ அதை துப்புராக்குற விஷயம் வீடுகளுக்கு மேலால நடந்து போயிட்டு வந்திருக்கிறோம். இப்போ அவங்களும் தெளிவான இதுகளை கவர்மெண்ட்டும் செய்கிறாங்க. நாங்களும் ஏழுமான அளவுக்கு நாங்களும் செய்ய வேணும் இன்ஷா அல்லாஹ். அதை நாங்கள் செஞ்சு கொண்டு போவோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பதுல மடுல் சிம தமிழ் மகா வித்தியாலயத்தில் இருக்கக்கூடிய டூமோ தோட்டத்தை சேர்ந்த பொதுமக்கள் சார்பாக ஒருத்தர் பேசுகிறேன். நாங்கள் வந்து இந்த முகாமில் இருக்கோம். நேற்றைய தினம் வருகை தந்த கொழும்பை சேர்ந்த தமிழ் முஸ்லீம் சகோதரர்களால் வருகை தந்து எமது முகாமை பார்வையிட்டு அவர்கள் பெரும் இடர்களுக்கு மத்தியில் வருகை தந்து எங்களை தேடி வருகை தந்து எந்த ஒரு அரசியல்வாதியும் எங்களை வந்து பார்வையிட முடியாது, இந்த அளவுக்கு வந்து பார்வையிட முடியாது. அதையும் தாண்டி வருகை தந்து எங்களை வந்து சந்தித்து எங்கள்கிட்ட துயர்களை கேட்டு அறிஞ்சு எங்களுக்கு வந்து உணவு சமைத்து கொடுத்து எல்லோருக்கும் எல்லா வகையிலும் உதவி செஞ்ச உங்களுக்கு எங்களது முகாம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆள் பலம் தேவை. அவருடைய ஒரு அழைப்பின் பேரிலே வளமையாக 20-30 இளைஞர்கள் இங்கே வருகிறார்கள். கொழும்பிலிருந்து ஒட்டுமொத்த பொருட்களையும் கொண்டு வந்து இங்கே மிக சுத்தமாக சமைத்து
பரிமாறக்கூடிய ஒரு நிகழ்வு. அதாவது நாங்கள் இவர்களோடே இருந்து ஒரு நாள், அதாவது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய சந்தோஷத்தை கொடுத்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் யார் யாரெல்லாம் இந்த வேலை திட்டத்திற்கு உதவினீர்களோ உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு ஒளிப்பதிவாளர் ஷஹனியோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். கடந்த 3 ஆண்டுகளாக இன மத குல பேதமில்லாமல் பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிற ஹாப்பி டு லேர்ன் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் 5000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள், பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். உங்களால் 200 ரூபா தான் முடியுமா, 500 ரூபா தான் முடியுமா, 1000 ரூபா முடியுமா, 10,000 ரூபா முடியுமா, என் லட்சங்களில் முடியுமா, எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதினூடாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இணையுங்கள், உதவுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்.